மகத்தானவன் மனிதானே மகத்தானவன் மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வர்ற 17ஆம் தேதி இந்திய கூட்டணி மிகப்பெரிய ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இப்போவாவது ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படணும்னு ஒரு எண்ணம் வந்திருக்கேன்ற மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான். ஏன்னா போன பதிவிலேயே நான் போட்டிருந்தேன், எதிர்க்கட்சியாக இங்கே யாருமே செயல்படுறதில்ல அப்படின்ற ஒரு கருத்து சொல்லியிருந்தேன். ஆனால் இன்னைக்கு நாடாளுமன்றத்திலே கூட, அதாவது எம்பி இன்பதுரை அவர்கள் கூட கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. டெய்லி ஒரு நிர்பயா மாதிரி ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு வர்றது இந்த தமிழகம், மணிப்பூருக்கு தான் நீங்க கலங்குவீங்க ஆனா தமிழகத்திற்கு கலங்க மாட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இன்பதுரை அவர்கள் எழுப்பியிருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் இது ஒரு வைரலா போயிட்டு இருக்குது, நம்ம கவனிக்கலாம். ஆனா இத்தனை நாள் ஏன் நடக்கலையா அப்படின்னு நம்மளோட கேள்வி. 2.5 வயசு குழந்தை, திமுக ஒரு இளைஞர் அணி ஏதோ அவர் நம்ம போன பதிவிலே போட்டிருந்தோம். ஆனா இதெல்லாம் நடக்கும்போது வராத கோபம், நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தான் வந்துச்சான்னு நம்ம கேள்வி. ஆனா இப்போவாவது வந்துச்சேன்னு ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். ஏன்னா இது வரைக்குமே யாருமே, அதாவது இந்த விஷயத்த கனிமொழி அவர்கள் இன்னைக்கு தூத்துக்குடிக்கு போயிருக்காங்க, நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா நிறைய விஷயங்கள் அவங்க தான் இதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சியா இருக்கும்போது பேசிய வசனங்கள் எல்லாம் எல்லாரும் இப்ப ரிவைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை தானே இன்னைக்கு. அதாவது நினைச்சு பாருங்க, ஒரு பெண் குழந்தைய 12ஆம் வகுப்பு மாணவி துண்டு துண்டா வீசியிருக்காங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு மனநிலை. அப்படியே போய் ஒரு காவல்துறை போய் என்ன ஏதுன்னு கேட்க போனான்னா அவங்க அலக்கழிக்கிறதும், இதை தாண்டி எங்கேயாச்சும் நிறைய வைரலா வந்துட்டு இருக்கு, யாராவது கூட ஓடி போயிருப்பாங்க பாருங்க அப்படி இப்படின்னு ஒரு அசால்ட்டா சொல்றது. அதாவது எப்படி பெண்ணை பெற்ற மனசு எப்படி பதறும் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இதெல்லாம் நம்ம கடந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்மளோட பதிவு இது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளும் நாளைக்கு இதே நம்ம வீட்லயே ஒரு பெண் குழந்தைங்க இருக்காங்க, இதெல்லாம் அங்க வந்தது நம்ம வீட்டுக்கு வராதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. இதெல்லாம் தாண்டி அங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை போய் அவங்கள கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது போலீஸ் அதிகாரிகளுக்கு கூட மிரட்டுறாங்க, எங்க பணியை நீங்க செய்ய விடாம தடுக்கிறீங்கன்னு, நான் கேஸ் போட்டுறேன் அப்படின்ற மாதிரி. நீங்க சரியா செஞ்சிருந்தான்னா இது எதுக்கு இந்த பிரச்சனை வரும்னு தான். ஏன்னா இவங்க சரியா செய்ய விடாம இவங்க தடுக்கிறாங்கன்னா உங்க வேலையை யார் தடுக்கிறாங்கன்ற மாதிரி அதே கேள்வி எழுப்ப சட்டத்துக்கு இடம் உண்டுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். போலீஸும் கூட சரியா வேலை செய்யறாங்களா இல்லையா, பணி செய்யாம இருந்தானா என்ன தண்டனைன்ற மாதிரி சட்டம் முடிவெடுக்கணும். ஆனா இதெல்லாம் இங்க யாரு பேசுவாங்கன்னு தான். ஏன்னா தினம் ஒரு நாடகம் அப்படின்ற மாதிரி தான். திமுக தோல்வி பயம் வந்துருச்சு திமுகவுக்கு. உண்மையிலேயே ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு ஏதோ ஒரு திசை மாத்தி ஆட்சி நாங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு காட்டணும்னு தான் விரும்புவாங்க. ஆனா இன்னைக்கு கூட நிறைய இவ்வளவு குற்றங்கள் நடந்தாலும் கூட அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. உள்துறை செயலாளர் வச்சு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுல அந்த புள்ளி விவரங்கள் எல்லாம், அதாவது தவறான ஒரு விஷயம், நடந்த விஷயம் எல்லாம், அந்த வழக்கு அது இது சம்மந்தப்பட்டதை வெளியிட்டிருக்காங்க, அதெல்லாம் தவறு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. ஏன்னா இங்க குற்றமே நடக்கலைன்ற மாதிரி காட்டணுங்கிறதுக்கு தான் முடிவு பண்றாங்க. ஏன்னா இங்க ஊடகம் இருக்குங்கிற ஒரே தைரியம் தான். ஊடகத்துல இன்னைக்கு ஊடகத்துக்கு ஒரு தர்மம் வேணாமான்னு தான். இன்னைக்கு என்டிஏவில் விஜய்யா அப்படின்னு அந்த விவாதம் நடத்திட்டு இருக்காங்க. அது அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதாவது டீக்கும் காப்பிக்கும் சம்பந்தமே இல்லை இந்த விஜய் அவர்களும் இது சம்பந்தமே இல்லை இந்த. ஏன்னா அவர் கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கொள்கை எதிரின்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி கூட்டணி வைப்பாங்கன்னு ஒரு நிறைய கேள்வி வருமா வராதா. ஆனா இங்க இதை தான் பேசுவாங்களே ஒழிய இதை தவிர வேற எதுவுமே பேச மாட்டாங்க இன்னைக்கு. ஆனா நல்லா இந்த விஷயத்தை பத்தி யாராவது பேசணுமா வேணாமா இருந்தா, இந்த பெண் குழந்தை இந்த பாலியல் விஷயத்த வச்சு ரோட்ல போனான்னா பைக்ல போயிட்டு இழுத்துட்டு போய் கண்டதெல்லாம் நடக்குது இன்னைக்கு, குழந்தை முதல் கிளவி வரைக்கும். ஆனா இதெல்லாம் சட்டம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தானா எப்படி இருக்குன்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லுவாரு. இந்த மாதிரி சட்டத்தை காவல்துறை ஃப்ரீயா விடுங்க, அவங்க உண்மையிலேயே நல்லா செய்வாங்க, ஏன் கட்டி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி இதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு வர்றதை நம்ம கவனிக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம நம்மளோட பதிவு என்னைக்குமே என்னன்னா ஒரு எதிர்க்கட்சியா செயல்படணும்னு தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது எப்படி திமுகவை நடுங்கிச்சின்னு தான் நம்ம சொல்லணும். இன்னும் கூட திமுகவுக்கு ஒரே எதிர்க்கட்சி யார் மேலேயும் பயம் இல்லை, அண்ணாமலை மேல மட்டும்தான் பயம். ஏன்னா அவர் மட்டும்தான் அந்த புள்ளி விவரத்தோட மக்கள் மத்தியில எடுத்துட்டு போறதை நம்ம கவனிக்கலாம். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஊடகத்தை வச்சு ஏதோ ஒரு டைவெர்ட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி கட்டுப்பாடு இருக்கு, சிலிண்டரு கட்டுப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுருவாங்க.
அப்போ மக்கள் வந்து பதறி அதை தான் நீங்கள் பார்த்துருக்கலாம். எல்லாம் குடிக்கிற கேன் தண்ணியில எல்லாம் பெட்ரோல் வாங்கிட்டு போய் வைக்கிறத கவனிக்கலாம். ஆனால் அந்த பெட்ரோல் சங்க தலைவர் எல்லாம் அந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் எங்களுக்கே வரல. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ பெட்ரோல் கட்டுப்பாடுன்னா எப்படின்னா, நம்ம ஒரு 1000 ரூபாய் போடுற இடத்துல முடியாது சார், நீங்க உங்களுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதுதான் கட்டுப்பாடு. ஆனா இங்க அப்படி இல்லையே. நம்ம நினைச்ச மாதிரி நம்ம வீட்டில் சேமிச்சு வைக்கலான்ற மாதிரி தானே எல்லாம் பெட்ரோல் வாங்கிட்டு போறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, சிலிண்டர் எல்லாம் ஒழிச்சு வச்சு ஏதோ கட்டுப்பாடு வர்ற நேரத்துல நம்ம விற்கலாங்கிறதுக்காக நிறைய அவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க இன்னைக்கு. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு ஒரு சுயநலமா இருக்காங்கன்னு தான். ஆனா இன்னைக்கு வந்து அதாவது ஈரான் அமெரிக்கா போர்ல வந்து அதாவது எந்த கப்பலையும் ஈரான் அந்த வழித்தடங்கள்ல விட மாட்டேன்னு சொல்லும்போது நம்ம இந்திய கப்பல் வந்தது வரவேற்கத்தக்கது தான். ஆனா இதெல்லாம் எல்லாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க. மோடி அவர்களை பாராட்டணும். ஆனா அங்கேயும் அந்த என்ன வன்மன்னு தெரியல, மோடி அவர்களை பாராட்ட மாட்டாங்கன்னு தான் நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்த இன்னைக்கு நேற்று விஜய் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரா ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. சென்னையில நிறைய ஜாதி கணக்கெடுப்பு எடுக்கணும், நிறைய விஷயங்கள் அவர் மேல எஸ்ஓபி வச்சதெல்லாம் எடுக்கணுன்ற மாதிரி நிறைய போராட்டங்கள். ஆனா இப்பவும் கூட அதெல்லாம் எதுக்காக போராடுறாங்கன்னா, அதாவது விஜய் கட்சி இருக்கா இல்லையாங்கிற கேள்வி எல்லாருக்கும் வந்துருச்சு. ஏன்னா விஜய் மேல நிறைய நெகட்டிவ் வந்துருச்சு. ஏன்னா இந்த திரிஷா விஷயத்துல. ஏன்னா அது அதாவது நிறைய அவங்க தொண்டர்களே நிறைய பெண்ணியம் பேசும் விஜய் வந்து கண்ணியத்தை பத்தி பேசணும் உங்களுக்கு தகுதி இருக்கான்னு நிறைய கேள்விகளை இன்னைக்கு வந்து வைரலா போயிருச்சு. இதெல்லாம் மறைக்க தாவேக்க கட்சியினர் ஒரு ஒரு புத்துணர்ச்சியோட வைக்கிறதுக்கு இந்த ஒரு ஆர்ப்பாட்டான்னு வைக்கிறாங்களே ஒழிய இவங்க உண்மையிலேயே ஏதாவது ஒரு மக்களோட பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்காங்கிறது அது கேள்விக்குறிதான். இன்னைக்கு வந்து யாருமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த விளாத்திக்குளம் அந்த பகுதியில வந்து தூத்துக்குடியில மக்களோட ஏதாவது ஒரு கட்சி தலைவர்கள் எல்லாரும் நிக்கணுமா வேணான்னு தான். ஏன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சி பிரச்சனை ஆனதுனாலதான் கனிமொழி அவர்களை அங்க வர வேணான்னு எதிர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா மற்ற எதிர்க்கட்சியா இருக்கிறவங்க போய் என்ன ஏதுன்னு சொல்லி அவங்களோட பக்க பலமா நின்னா ஒரு இதெல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்க. மக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை ரொம்ப தீவிரமா பார்த்துட்டு இருக்கும்போது தான் நாங்க எதிர்க்கட்சியா நாங்க செயல்படுறோம் அப்படின்னு சொல்லி இப்ப 17ஆம் தேதி. ஆனா அப்படி என்னதான் என்டிஏ கூட்டணி பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல. இத்தனை நாள் வந்து சும்மா தூங்கிட்டு தான் இருக்காங்கன்னு நம்ம கவனிக்கணும். கூட்டணியில பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை, இதை சமன்படுத்ததான் பார்த்துட்டு இருக்காங்களே ஒழிய மக்களோட நின்னா இந்த பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி தான். அண்ணாமலை அவர்கள் என்னைக்குமே சொல்லுவாரு, மக்களோட மக்களா நின்று அவங்களுக்கு என்ன ஏதுன்னு அவங்கள பார்த்தாலே மக்கள் தானா ஆர்கானிக்கா எடுத்துட்டு வருவாங்க. ஆனா அதை விட்டுட்டு பாலிஷா நாங்க இருக்கோம்னு சொல்லி அரசியலுக்காக போய் அவங்க முன்னாடி நிக்கிறது, இதெல்லாம் உண்மையிலேயே தமிழக மக்கள் எத்தனை நாள் தான் ஏமாந்து நிற்பாங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏதோ இலவசத்தை வச்சு ஏதோ ஒன்று பண்ணி திமுக வந்து ஏதோ ஊடகத்தை வச்சு நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு தொடர்ந்து நாங்கள் தான் இந்த இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டுன்னு சொல்லி இன்னும் பெருமையாக பீத்திட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சத்துணவு சரியாக போடாமல் நேற்று கோயம்புத்தூரில் பார்த்துருக்கலாம். அன்பில் மகேஷ் அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாருன்னு தான். ஏன்னா நிறைய இடத்துல வந்து கல்வித்துறை அமைச்சர் எல்லாம் பள்ளிக்கூடங்கள் சரியில்லை, கட்டடங்கள் சரியில்லைன்னு இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ சரியான ஒரு உணவு கூட போட முடியலன்னா நினச்சி பாருங்க. அப்போ இதெல்லாம் ஒரு அடிப்படை தகுதியே இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழகத்துல அதாவது டாய்லெட் இல்லைன்னு சொல்லி வெளியில போகும்போது இந்த குற்றம் எல்லாம் நடந்துட்டு வருது. பாருங்க 2026 இந்த வருஷத்துல இன்னும் தமிழகத்துல இத்தனை வருஷம் ஆண்ட ஒரு திமுக கட்சிங்க இருங்க, இல்ல திராவிட கட்சிங்க ஒரு டாய்லெட் வசதி கூட ஒரு ஊர்ல பண்ணி கொடுக்க முடியலன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க. ஒவ்வொரு கிராமத்திலும் டாய்லெட் கண்டிப்பா இருக்கும், பொது கழிப்பிடமாவது இருக்கும். ஆனா இதெல்லாம் இல்லாம ஒருத்தர் வெளியே போறாங்க, அந்த இடத்துல இந்த குற்ற சம்பவம் நடக்குதுன்னா நினைச்சு பாருங்க. இந்த விஷயத்த கடந்து யாரும் போக முடியாது. ஏன்னா நிறைய இடத்துல இன்னைக்கு அரசியலுக்காக ஒன்று பண்ணுவாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி மக்கள் நம்ம உணரணும், யார் உண்மையா நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பான ஆட்சி கொடுப்பாங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியா யார் செய்வாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி ஏதாவது நம்ம வந்து ஓசில ஏதாவது ஒன்று காசு தர்றாங்க அது தர்றாங்கன்னு சொல்லி ஓட்டு போட்டுட்டான்னா இந்த தலை எழுத்தை மாற்றவே முடியாது. மனிதா நீ மகத்தானவன், மனிதா